Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்பல உங்களுக்கு சட்டுன நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு ரொம்ப சாஃப்ட்டான பன்னீர் வீட்லயே வெறும் அரை மணி நேரத்துல இந்த மாதிரி கியூபிக்கல் ஷேப்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடலாம். உங்களோட பேபிஸ்க்கும் கொடுக்கலாம். ஏன்னா அவ்ளோ ஹெல்தி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பால் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய செஞ்சு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு செய்கிறத விட உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து பன்னீர் செஞ்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு தீர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து பால் பொருட்களுங்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சாச்சு. இதை நல்லா வந்து கலரி விட்டுடுங்க. கலரிட்டு இந்த பால் வந்து திரியறதுக்காக வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு எவ்வளோ பன்னீர் கிடச்சிதுன்னா ஒரு வந்து 250 கிராம்ஸ் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட் ஆகிடும். செப்பரேட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற வாட்டர் மட்டும் நான் ஜென்ரலாக வந்து தனியாக ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்துட்டு மீதி இருக்க வந்து பன்னீரோடு இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு வந்து நீங்கள் தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு டின்னரோ செய்கிறப்ப கூட நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் இதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டேப்லேயோ இல்லை ஒரு ஹைட்டான இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நாட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவே வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிடும். இப்போ வந்து கியூபிக்கல் ஷேப்பில் ஒரு பிளாக்காக கட் பண்ணுறதுங்கிறதுனால நம்ம வந்து இது நல்லா வந்து ஜென்ரலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த லெமன் ஜூஸோட புளிப்பு சுவை இருக்கும் இல்லையா, அது வந்து போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் ஆட் பண்ணுறப்ப பன்னீருக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். பன்னீர் வந்து உப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி விட பின்னாடி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வந்து தேவைக்கு ஏற்ற வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம், எக்ஸஸ் வாட்டர் வந்து போகிறதுக்காக. இது ஆக்சுவலாக செய்கிறதுக்கு எனக்கு வெறும் 1/2 hour தான் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம வேணுங்கிற ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து நான் டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு போகிறேன். அப்போ வந்து எக்ஸஸ் வாட்டரும் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேணுங்கிற ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். பன்னீர் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் வந்து மோல்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு 20 minutes வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20 minutes ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பன்னீர் பிளாக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நமக்கு பன்னீர் வந்து ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது வந்து ரொம்ப சுலபம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பன்னீர் ரெசிபீஸ் வந்துட்டு நம்மளே வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம சாப்பிடலாம். கடையில் வாங்குகிற பன்னீரை விட இது 100% ஹெல்தி. முக்கியமாக வந்து பேபிஸ் கொடுக்கறதுனால நம்ம ஹோம்மேட் செய்கிறது ரொம்ப பரவாயில்ல. இது இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பற்றின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.